தேனி மாவட்டத்தில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக கூறும் மலைவாழ் மக்கள் அது குறித்து காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் முழு விவரங்களையும் செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இந்த மலைவாழ் மக்களுடைய புகார் குறித்து தற்போது வனத்துறையினர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? உமா, இந்த பிரச்சனை பற்றி நம்ம வனத்துறை மேகமலை வனச்சரணாலய தலைமை காப்பாளர் சொன்னப்பன தொடர்பு கொண்டு கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பலியர்கள் அடிக்கடி மலையில தங்குறாங்க. அதாவது சில சமூக விரோதிகள் இந்த பலியர்களை தங்கள் கைக்கூலியா பயன்படுத்தி அங்க உள்ள விலங்குகளையும் பல்வேறு மூலிகை செடிகளையும் எடுத்துட்டு விற்பனை செய்வதாகவும் அதற்காக தான் இந்த பலியர்களை அவங்க அனுப்புதா சொல்றாங்க. மேலும் இவங்க சம்பவம் நடைபெற்ற அன்று எறும்பு தீனி என்ற உயிர் விலங்கை வெட்டி கொன்றதாகவும் அதில் உள்ள செதில்களை கொண்டு வருவதாகவும் தங்களுக்கு தகவல் கிடைச்சது. அந்த தகவலின் அடிப்படையில தான் அந்த சுருளிப்பட்டியில சோதனை நடந்ததாகவும் மேலும் அந்த சோதனையில பெண்களிடம் எந்தவித தகாத முறையிலும் தாங்கள் நடந்து கொள்ளவில்லைன்னு தெரிவித்திருக்காரு. மேலும் கடமலை கூண்டுல உள்ள வன அலுவலகத்தை அழித்து நொறுக்கிய பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவே இந்த பிரச்சனையை பலியரின பெண்கள் வெளியே கொண்டு வருவதாக நம்மிடம் தெரிவிக்காரு. உமா, பாலாஜி, சம்பந்தப்பட்ட காவல் நிலைய சரக அதிகாரிகள் ஏதேனும் இது சம்பந்தமா விளக்கம் கொடுத்திருக்காங்களா? இல்ல, இது சம்பந்தப்பட்ட இது குறித்து நம்ம எஸ்பி இன்னைக்கு தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் என்ன சொன்னா, இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வருவதா மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காரு. விசாரணை முடியல, இது குறித்து மேலும் தகவல் நம்ம சொல்றக்கா சொல்லியிருக்காங்க. மணிமாறன், பாலாஜி, வனத்துறையினர் சொன்ன விளக்கம் குறித்து பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் கிட்ட நீங்க சொன்னீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பிரச்சனை குறித்து வனத்துறை இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் நடைபெற்றது உண்மை, எங்கிட்ட எந்தவித அதிகாரியும் நேரில் விசாரணை நடத்தலன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல பார்த்தோம்னா நம்ம டிஎஃப், அதாவது மேகமலை தலைமை காப்பாளர் டிஎஃப் என்ன சொன்னார்னா, சம்பவ இடத்துக்கு தானும் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியரும் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு சோதனை அவங்கள விசாரணை நடத்தணும். விசாரணை என்பது தாங்கள் சோதனைக்கு உட்பட்டதாக மட்டும்தான் பெண்கள் சொன்னாரு. அதுல ஒரு பெண்கள் மட்டுமே தன் மீது வனத்துறை கை வைத்ததா குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படின்ற கருத்தை வனத்துறை காப்பாளர் நமக்கு பதிவு செஞ்சிருக்காரு. உமா, பாலாஜி, மலைவாழ் மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனச்சரக அதிகாரிகள் அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன முடிவு? அடுத்த கட்ட விசாரணை எந்த அளவில் இருக்கு? இந்த புகார் முதலா இப்போ தற்போதுதான் அந்த பலியின பெண்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்திருக்காங்க. அவர்களின் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறை கண்காணிப்பை இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா, இது பற்றி நம்ம காவல் கண்காணிப்பாளர் பேசும்போது ஒரு குழு அமைத்து அதன் மூலியமாக என்ன நடந்தது என்பதை உண்மை நிலை கண்டறிவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதா தெரிவித்திருக்காரு. இதே சமயத்தில் இந்த சம்பவத்துல இந்த மானபங்கம் படுத்தப்பட்டதா குற்றச்சாட்டு கூடப்படும் ஒரு வனவத்தை நம்ம பேசணும். அவர் சொன்னா, அந்த பெண்களை தாங்கள் சோதனைக்கு மட்டுமே நடத்தணும். ஆட்டோல அந்த பெண்கள் வந்தாங்க, அந்த பெண்கள் மட்டும்தான் சோதனை, ஆண்களை மட்டும்தான் சோதனை நடத்தணும். நடு ரோட்டில் எப்படி தாங்கள் அந்த பெண்களை மானபங்கப்படுத்திருக்க முடியும்? இது கொண்ட தவறான குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க. மணிமாறன், பாலாஜி, நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது பிரின்ஸ் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். மேடம், ஒரு நிமிஷம் இந்த சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க சார். சார், பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க, உங்களுடைய பார்வை. அவரது இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறாரு தெரிகிறது. தொடர்ந்து பாலாஜி, நீங்க உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க பாலாஜி. நீங்க அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் மலையில தேன் கிழங்கு எடுத்துட்டு வீடு திரும்புவதற்காக ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் அவங்க வைத்திருந்ததாகவும், இந்த சோதனை என்ற பெயரில அந்த பணத்தையும் அவர்கள் வைத்திருந்த செல்போனையும் வனத்துறையினர் பிடிங்கிட்டாங்க. இதனால மதியம் 3 மணிக்கு நடந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஒரு 10-12 பேர் பசியோட ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் நடந்து தங்கள் இருப்பிடத்தை அடைந்ததா சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு 3 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி மறுநாள் காலையில் 4 மணிக்கு தான் அவங்க குடியிருப்ப அடைஞ்சிருக்காங்க. அதாவது அந்த கும்பல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு சின்ன சின்ன கை குழந்தைகள் எல்லாமே அந்த கும்பல்ல இருக்கு. எல்லாமே பசி வாட்டத்துல மயங்கி விழுந்திருக்காங்க. பல இடங்கள்ல கிடைக்கும் குடிநீரை அருந்தி கொண்டுதான் அவங்க இருப்பிடத்துக்கு சேர்ந்திருக்காங்க. உமா, பாலாஜி, நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பாத்தீங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அதே மாதிரி யார் மேல குற்றம் சுமத்தப்பட்டதோ அந்த வனச்சரக அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த அதிகாரியை நீங்க நேர்ல பாத்தீங்களா? அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க?
இது அந்த சம்பவமே நான் தான் நேரடியா போய் அந்த சம்பவ இடத்துக்கு பெண்களிடம் பேசணும். அந்த பெண்கள் வந்து தங்களுக்கு பாதிக்கப்பட்டதை சொல்லிட்டு அவங்க கண்ணீர் மல்க சொல்லும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப உருக்குற மாதிரி அவங்க சம்பவங்கள் இருக்கு. அதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது வெளி உலகத்துக்கு எப்படி சொல்லுவோம்னு தெரியாம இருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பலியர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா போதிய அளவு படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்களுக்கு வருமானம் பார்த்தோம்னா அன்றாட மலைப்பகுதியில போய் அங்க கிடைக்கும் இந்த நல்லாணி வேறு தேன் இவற்றை கொண்டு வந்து கடைகளில் வந்து 50 ரூபா 100 ரூபாய்க்கு வித்து அதன் கிடைக்கும் வருமானத்தை பத்தி தான் வந்து இவங்க வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு தேவையான எந்தவித வசதியுமே இல்லை. அந்த சூழ்நிலையெல்லாம் தங்களின் ஒரே வாழ்வாதாரம் இவங்க வந்து மலையில போய் அங்க தேன் எடுக்கிறதா இவங்க தொழில். அந்த தேன் எடுக்கிறதுலயும் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ரொம்ப பாதிப்பு உள்ளா இருக்கு. மணிமாறன். பாலாஜி, இது ஒரு பிரச்சனையே இல்லை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காரு. இது குறித்து அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு உங்ககிட்ட? அதாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம மாவட்ட ஆட்சி நிறைய தொடர்பு கொள்ள மாவட்ட ஆட்சி விவசாய குறித்து கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கருத்து தான். அதாவது வந்து இது வந்து நடக்காத சம்பவம் சொல்லி அவர் தெளிவுபட நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. மற்றொரு புறம் பார்த்தோன்னா அதாவது வந்து பலியரில் ஆண்கள் வந்து கடமலை குண்டு வன அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதாகவும் அதனை அந்த பிரச்சனை வந்து தங்கள் வழக்கு வந்துருமோ என்ற பயந்து போய் தான் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளை வந்து பலியின பெண்கள் ஏற்படுத்தி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இது குறித்து நம்ம பிரின்ஸ் செல்வகுமார் அவர்கிட்ட நம்ம கேட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்டோல அந்த பலியின பெண்கள் வந்து எறும்பு திணி கடத்தி வர தகவல் வந்துச்சு, அதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதா சொன்னாரு. நான் இன்னொரு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தோம், சப்போஸ் அந்த எறும்பு திணி அவங்களை கைப்பற்றீங்கன்னா கேட்டதுக்கு இல்ல அவங்களும் எறும்பு திணி இல்லை, தேன் மற்றும் கிழங்கு மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வனத்துறையும் வட்டாட்சியர் மணிமாறன் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் மணிமாறன் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது வந்து வனத்துறை தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மட்டுமே ஆய்வு செய்ததாகவும் மேலும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் வந்து உணவு இருப்பிடம் மற்றும் கல்வி கற்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்து வந்ததாக தெரிவித்திருக்காரு. உமா.